ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 3ஆம் வசனம். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. உன்னுடைய ஒளியின் இடத்துல ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? நடந்து வருவார்கள். ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இன்னும் ஒரு சில வசனங்கள் படிங்க. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் இந்த 60வது அதிகாரத்தில் ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் சொல்லிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. வார்த்தை உம்முடையது. இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இசப்பா, நீங்கள் உதவி செய்து உங்களோடு பேசு. நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய காரியம். 2வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். 2வது, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். 2 வாசியம். இதோ இருள் பூமியை காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. இந்த வசனங்கள் முழுவதும் ஆண்டவர் ஒரு மனிதன் மீது உதிப்பார், வெளிச்சமாய் உதிப்பார். அந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு தான் இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள். ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளி ஒரு மனிதனுக்குள்ள வந்தா அந்த மனிதனுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் ஒளியாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மத்திய சுவிசேஷம் 4:15 நினைக்கிறேன் படிச்சீங்கன்னா, இதோ இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சொல்லியிருக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி தான் சொல்றார். ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளே இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. போதும். அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, அவன் உள்ளத்தில ஆண்டவர் வந்தா, இருளான வாழ்க்கையா இருக்கிற அவனுடைய வாழ்க்கை அது ஒளியாக மாறுகிறது. அல்லேலூயா. அந்த ஒளியான வாழ்க்கை அவனுக்குள்ள இருக்க இருக்க அநேகர் அவனிடத்துல கடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வெளிச்சம் யாரை குறிக்குதுன்னா ஆண்டவர் குறிக்குது. இருள் என்று சொன்னால் பாவம், சாபம், வியாதி, பலவீனம், போராட்டம், இதிலெல்லாம் வாழ்ந்து இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் சூரியனை போல அவன் வாழ்க்கையில இறங்கி வெளிச்சத்துக்கு வருகிற பொழுது, அல்லது அந்த மனிதனுக்குள்ளேயே என் ஆண்டவர் வந்து அவன் இருளாக இருக்கிற பாவமான சுவாபங்கள் மற்றும் சாபம், வறுமை, தரித்திரம், வியாதிகை, போராட்டம், பிரச்சனை, இது எல்லாமே இருளுக்கு சம்பந்தமாக இருக்குது. இது எல்லாவற்றையும் என் ஆண்டவர் ஒரு மனிதனிடத்திலிருந்து விலக்கி அவனை ஒளி உள்ளவனாக கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒளி என்று சொன்னார் விடுதலை, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், நன்மைகள், சுகபலன்கள், ஆரோக்கியம் எல்லாம் இந்த ஆண்டவர் வந்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. ஆகவேதான் யோவான சுவிசேஷம் 1:9 நீங்க படிச்சீங்கன்னா கூட வாசிங்க. 1:9 வாசிங்க. எந்த மனுஷனையும்
பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனிதனா இருந்தாலும், அவன் எப்படியாப்பட்ட பாவியா இருந்தாலும், அல்லது உலகத்துல எவ்வளவு வியாதியில போராட்டத்துல ஒரு மனிதன் இருந்தாலும், ஒளியாகி என் இயேசு ஒரு மனிதன் இடத்துல வருகிற பொழுது அவன் வாழ்க்கை வெளிச்சமாக மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சமாய் மாறுது, அவனுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுது. எந்த மனிதனா இருந்தாலும் அவனுக்குள்ள என் ஆண்டவர் வருவார், ஆனால் அவன் வாழ்க்கை ஒளிமயமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இருள் என்றால் இருட்டில் எந்த மனிதனும் என்ன செய்யுதுன்னே தெரியாது. எங்கே போகிறோம், எங்கே இருக்கிறோம், என்ன பொருள், எந்த பொருள் எங்கே இருக்குது என்ற ஒரு விவரமும் நம்ம அறிந்து கொள்ள முடியாது இருட்டில். ஆனால் வெளிச்சமாக இருக்கிற இடத்துல, இப்போ வெளிச்சமாக இருக்குது பகலில், இந்த பகலில் எந்த பொருள் எங்கே வைத்தாலும், யார் வந்தாலும், எது எங்கே நடந்தாலும் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுதுல்ல. அதுபோல் இயேசு என்னும் ரட்சகர் ஒரு மனிதனுக்குள்ள வருகிற பொழுது இந்த உலகத்தில் அவன் எப்படி வாழ வேண்டும், எதற்காக அவன் வாழணும், மனிதனுடைய வாழ்க்கை என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன, அப்புறம் ஆசீர்வாதம் என்றால் என்ன என்றதெல்லாம் அவனுக்கு தெரிந்து கொள்ளுகிறான் மனிதன். அப்போ அவனுக்குள்ள ஒரு பெரிய தெளிவை உண்டாக்குவதற்கு தான் என் ஆண்டவர் இந்த பூமியில ஒளியாக வந்தார். ஹல்லேலூயா. இந்த ஒளியான என் ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருந்தாரானால் அவனுடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ள இருந்தது எல்லாம் விசுவாசம், பரிசுத்தம், சகோதரர் அன்பு எல்லாம் இணக்கமாய் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆகவேதான் அவர்கள் வாழ்க்கை வெற்றி உள்ளதாக இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகளை படிச்சோம்னா ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் இருந்த விசுவாசிகள் மீதெல்லாம் பூரண கிருபை இருந்துச்சு. அவங்க எங்க போனாலும் என் ஆண்டவர் அதிசயங்களை செஞ்சார், அற்புதங்களை அவங்களை கொண்டு செஞ்சார், இன்றைக்கும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அதற்கு நாம் தேவன் அவனுடைய ஒளியை நமக்குள்ள எப்போதும் பிரகாசிக்க இருக்க நாமளும் அதற்கு முயற்சிகளை எடுக்க வேண்டும். நாமளும் என்ன செய்யணும், அதுக்கு முயற்சி எடுக்கணும். அந்த ஒளியை எப்போதும் நமக்குள்ள இருந்து அது பிரகாசிக்கிற ஒளியாக இருக்க வேண்டும் என்று நாம் மனிதனாக இருக்கிற நாமும் அதற்கு நம்ம என்ன செய்யணும், விருப்பமாக இருக்கணும். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆண்டவர் வாழ்ந்த நாட்களையும் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. யாருங்க வெளிச்சம்? ஹலோ, நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு. அப்ப உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற நாம ஒரு நாளும் மறைந்திருக்க கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சம் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கணும். அந்த வெளிச்சம் இருந்தா நாம எதையும் தேடி போக தேவையில்லை, நம்மளை தேடி எல்லாம் ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்க நம்ம என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். எப்பொழுதும் நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை எப்போதும் நம்ம என்ன செய்யணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். நமக்குள்ள யார் இருக்கிறது? இயேசு என்னும் ரட்சகர் இருக்கிறார். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும், துதியினால, ஸ்தோத்திரத்தினால, ஆராதனை செய்கிறதுனால, எப்பொழுதும் ஜபத்தினால. அப்போ நம்ம துதிச்சு கொண்டே இருந்தோம்னா நமக்குள்ள அந்த வெளிச்சம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் பரிசுத்த ஸ்தலத்துல குத்து விளக்கை என்ன பண்ண சொன்னார்? எப்பொழுதும் ஒளி வீசக்கூடிய குத்து விளக்கை வைக்க சொன்னார். அப்போ அந்த குத்து விளக்கு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற எப்பொழுதும் வெளிச்சத்தின் ஜீவியமா இருக்குது, எப்பொழுதும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் யோவான் இருந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ எப்பொழுதும் எரிகிற விளக்காய், எப்பொழுதும் ஒளி தரக்கூடிய மக்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்மளை தேடி சகல நன்மையும் கர்த்தர் இந்த பூமியில தான் அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலர் வீணான சிந்தனைகளை கொண்டு நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர், உலகத்தை ஆளுகிறவர், உலகத்தை உண்டாக்கினவர் என்று அவனுக்கு தெரியாமல் இருப்பதனால, அவரை துதியாமலும் ஸ்தோத்திரியாமலுமே இருக்கிறதுனால அவர்களுக்குள்ள இருக்கிற ஒளியான அந்த ஒளி தான் இருள் அடையது என்று பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது மிக தெளிவாக எழுதுகிறார்.
ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா வாசிங்க பார்க்கலாம். தேவன் என்று அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருள் அடைந்தது. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற நம்ம ஆண்டவரை எப்பொழுதும் துதியினால, ஸ்தோத்திரத்தினால, ஜபத்தால ஆண்டவரை என்ன செய்யணும்? எப்பொழுதும் மகிமைப்படுத்தணும். இந்த உலகம் யாவை உண்டாக்கினவர். புலசியர் 1:16 உலகத்தையும் அவர் வார்த்தையினால அவரைக்கென்றும் அவரை கொண்டுதான் படைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லாமே என் ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சர்வ கோடி இருக்கிற சிருஷ்டிப்புகள்லாம் நமக்காக தான் தேவன் படைச்சிருக்கிறார் என்பதை நம்ம மறந்து எப்பொழுதும் நாம் என்ன செய்யறோம்? அதுக்காக உலக கவலையினால நம் தேவனை துதியாமல் ஸ்தோத்திரியாமலும் இருந்து ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இருக்கிற ஒளியை நாம் என்ன செய்யறோம்? அதை இருளாக்கி கொண்டிருக்கிறோம். இங்க சொல்லுது, துதியாமல் ஸ்தோத்திரியாமல் இருந்ததுனால அவருடைய இருதயம் என்னாச்சா? மறுபடியுமா இருளாக்கி விட்டது. மறுபடியுமா இருள், மறுபடியுமா போன பலவீனம் வருது, மறுபடியும் போன வறுமை, போன தரித்திரம், போன பிரச்சனை, போன சமாதானம் இல்லாத தன்மை, ஆசீர்வாதம் இல்லாத தன்மை மறுபடியும் ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை எப்போது துதியினால ஸ்தோத்திரத்தினால நிரப்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம் துதிக்காம ஆராதிக்காம இருப்பதனாலதான் நமக்குள்ள இருக்கிற அந்த ஒளி என்ன ஆகிதான் இருள் அடைகிறது என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மத்திய சுவிசேஷத்தில் நீங்க படிச்சீங்கன்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். 16 படிச்சீங்களா? நாங்க சொல்ற மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17 மனுஷர் உங்கள் நல்ல கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக உங்கள் வெளிச்சம் என்ன பண்ணுமா? பிரகாசிக்க கடவுள். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல இந்த விளக்கை கொளுத்தி என்ன பண்ணுவாங்க? விளக்கு தண்டு மாதிரி ஒன்று இருக்கும், ஸ்டாண்டு, அதுக்கு பேர் கட்டையில் செஞ்சுருப்பாங்க, அது மேலே வைப்பாங்க. இன்றைக்கி எல்லாமே உலகத்தில் எலக்ட்ரிக்கல் வந்ததுனால எல்லாமே லைட்டுன்னு நமக்கு தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் என்ன இருந்துச்சு? விளக்கு இருக்கும், ஒவ்வொரு வீட்டில் விளக்கு இருக்கும். அந்த விளக்கு வைப்பதற்குன்னு ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க கட்டையில். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வசனம் சொல்லிருக்கிறபடி வீட்டில் இந்த பெருசாக இருந்தால் ஒரு டப்பாலாம் அந்த காலத்தில் வரல. ஆகவே என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இந்த அரைப்படி மரக்கால்லாம் இருக்கும். அந்த மரக்கால் என்பது நெல்லெல்லாம் வளர்க்குறதுக்கு பயன்படுவாங்க. கிட்டத்தட்ட 1 அடி ஹைட் இருக்கும். அதுதான் கொஞ்சம் ஐட்டமாக இருக்கும், நல்லா தட்டையாக இருக்கும் மேலே விளக்கு வைக்கிறதுக்கு. அந்த விளக்கு தண்டு இல்லாத வீட்டில் என்ன பண்ணுவாங்க, மரக்கால் மேலே விளக்கு என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க வீடுகளில். அப்போ அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அதுபோல் ஆண்டவர் இங்கே உதாரணமாக சொல்கிறார், வெளிச்சமாக இருக்கிறவன் என்ன பண்ணணும், மரக்கால் மேலே உன் விளக்கு என்ன பண்ணணும், வைக்கணும். அப்படி வச்சா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம் கிடைக்கும். என்ன வெளிச்சையா அப்படின்னு அது கீழே சொல்றாரு, நீங்கள் செய்கிற நல்ல செயல்கள் உங்களை மனிதர்களுக்கு முன்பாக வெளிச்சமாய் இருக்க வைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னங்க நல்லது, என்னங்க வெளிச்சம்னா, நீயும் நானும் செய்கிற நல்ல செயல்கள், நல்ல கிரியைகள் தான் மனிதர்களுக்கு முன்பாக நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று உலக மனிதர்கள் நம்மை கண்டு கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம வெளிச்சமா இருப்பதற்கு இன்னொன்று செய்யணும். துதிக்கிறது ஸ்தோத்திரிக்கிறது மட்டும் இல்ல, இன்னொன்னு செய்ய சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாருன்னா, நல்ல கிரியைகள். சொல்லுங்க, நல்ல செயல்கள். நல்ல செயல்களை நம்ம என்ன செய்யணும். நல்ல செயல்கள். ஆபத்துல ஒருத்தருக்கு உதவி செய்யறது. ஆண்டவர் சொன்னார், தன்னை போல. ஆமா, கற்பனையா சொல்வார். என்ன சொல்றாரு, தன்னை போல. கற்பனையில் எத்தனாவது கற்பனைங்க அது? 2வது கற்பனை. தன்னை போல
நேசிக்கிறோமா? நல்ல கிரியைகள் இருக்குதா? ஆண்டவரே நேசிக்கிறது இல்லை, அப்ப மனுஷனே நேசிக்கிறது இல்லை நம்ம. ஆகவேதான் நமக்குள்ள இருக்கிற நம்மளே என்ன நினைக்கிறோம், உலகத்தான் மாதிரி நினைக்கிறோம். நம்ம நல்லவர்கள் என்று சொல்ல முடியல. நல்லவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு நம்மளே சொல்லிக்கிறோம், நம்ம நல்லவன்றோம். நல்லவன நல்ல கிரியை நம்ம எங்க செய்யறோம்? நம்ம நல்லதை எங்க செய்யறீங்க? நல்லதை செஞ்சா நீயும் நானும் உலகத்தில் நல்லவர்கள் என்று சொல்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், சகோதர சிநேகம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்க கடவுள். ஆண்டவர் இந்த வேதம் முழுவதும் நிறைய இடத்துல முக்கால் பங்கு பாதி மேல இந்த 2ஆம் பிரமாணத்தை தான் சொல்லியிருக்கிறார். என்ன பண்ணு? உன் சகோதரன் நேசி, தன்னை போல பிறரை நேசிங்க. தன்னை போல பிறனை நேசிக்கணும். அப்போதான் கிறிஸ்தவர்கள் என்று தெரியும். நாமளே நல்லா வக்கனையா சாப்பிட்டு நாமளே நல்லா வக்கனையா இருந்தோம்னா, உலகத்தாங்களும் அப்படிதானே இருக்கிறாங்க, உலகத்தாரும் அப்படிதானே ஜீவிக்கிறாங்க. நம் ஒளியின் பிள்ளைகளாக இருந்தால், நமக்குள்ள ஆண்டவர் இருப்பது உண்மை என்றால், நாமும் சகோதர சிநேகத்தில் அதிகமான நல்ல செயல்களை செய்யணும். சகோதரர்கள் அன்பு நமக்குள்ள நிலைத்திருக்கணும். ஏன்னா நம்மளை தான் உலகத்துக்கு வழிகாட்டியாய் வைச்சிருக்கிறார் என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19 பவுல் சொல்லுகிறதை நீங்க வாசிங்க பார்க்கலாம். நீ உன்னை குருடனுக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் உன்னை வைத்திருக்கிறார், வேதைகளுக்கு போதகனாகவும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. குருடனா இருக்கிற ஒரு அந்தகாரத்தில் இருக்கிற உன்னை வழிகாட்டியாக வச்சிருக்கிறார். ஏன்னா உனக்குள்ள ஆண்டவராகிய ஒளியான என் ஆண்டவர் இருக்கிறார். நீ வழிகாட்டணும் குருடனுக்கு. அந்த காலத்தில் இருக்கிறவங்க நீ நல்லவர், இயேசு நல்லவர் என்பதை சொல்லி அவளை இழுக்க பார்க்கணும். நல்ல செயல்கள் நாம் செய்யும் போது, நம்ம அந்த காலத்தில் இருக்கிறோம், கட்டதை செய்யறோம், அவங்க நல்லவர்கள், நல்ல வழியில நடக்கிறாங்க, நல்ல வழியில பேசுறாங்க, நல்லதை செய்கிறார்கள் என்று நம்முடைய வெளிச்சம் அவர்கள் மேல என்ன செய்யும்? பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. அப்ப நல்ல செயல்களை செய்வதற்கு தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகம் போறோம், ஆனா ஒருவருக்கொரு நம்ம பேசிக்கொள்ள மாட்டோம். ஆராதனை நல்லா செய்வோம், அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபம் பண்ணுவோம், அபிஷேகத்தில் நிறைந்து ஆராதனை செய்வோம். பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற சகோதரியோடு, பக்கத்தில் இருக்கிற சகோதரனோடு பேசுவதற்கு நமக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கேட்டா நமக்குள்ள ஒளி இருக்கிறது என்று நம்ம நினைத்துக் கொள்கிறோம். நமக்குள்ள ஒளி இருக்குது நம்ம நினைக்கிறோம், அப்படிதானே? சரி, கஷ்டப்படுற ஒரு சகோதரனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரலாம், அட்லீஸ்ட் நம்ம நல்ல 3 வேளை ஆண்டவர் ஆகாரம் கொடுத்திருக்கிறார், ஒருவனுக்கு ஒரு வேளை சாப்பாடாவது போலான்ற எண்ணம் நமக்குள்ள வருதா? பின்ன நம்ம எப்படி ஒளியிலே இருக்குன்ற சொல்லிக் கொள்வது? சொல்ல முடியாது இல்ல. நல்ல ஆராதனை பண்றோம் 1.5 மணி நேரம்ன்ற ரைட்டு, ஓகே. 1.5 மணி நேரம் ஜெபிக்கிறவர்கள் உண்டு, 3/4 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் ஆராதிக்கிறவர்கள் உண்டு. நம் சகோதரனை பகைத்தால் நீ இன்னும் இருளிலே இருக்கிறாய் என்று யோவான் மிக தெளிவாக எழுதுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் நீங்க படிச்சு பாருங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சகோதரனை பகைச்சு எத்தனை முறை நீ ஜெபம் பண்ணினாலும் நாம் தெரிந்து கொள்ளணும், நாம் இன்னும் இருளில தான் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சகோதரன் மேல இன்னும் கசப்பு போல, இன்னும் சகோதரனை நம்ம என்ன நினைக்கல, சொந்த சகோதரன் நினைக்கல. அன்பான தேவ ஜனமே, நாம் சிந்தித்துக் கொள்வோம். நாம் உலகத்துல தேவன் நம்மை உண்டாக்கி வச்சு ஒளியாய் இருக்கிற இயேசு உனக்குள்ள எனக்குள்ள வந்தார் என்றால் அந்த ஒளியை மற்றவர்களுக்கு பிரகாசிக்க பண்ணும்படியதான் இயேசு நமக்குள்ள வந்தார். ஹல்லேலூயா. அந்த ஒளியான ஆண்டவரை அநேகருக்கு நீ நன்மையினால நீ உன்னை காட்டணும். எப்படி காட்டுவ? மனுஷனா காட்ட முடியுமா? நீ நல்ல செயல்களை செய்தா இயேசு நமக்குள்ள இருக்கிறார் என்பது புறஜாதியார் கண்டுகொள்வார்கள். ஹல்லேலூயா. Thank you Lord. கர்த்தர் நல்லவர். ஆகாரம் கொடு. என்ன சொன்னார் ஆண்டவர்? சத்துரு பசியா இருந்தா ஆகாரம் கொடு.
சத்ருவா இல்லாத சகோதரனுக்கே ஆகாரம் தர மாட்டேன்றோம், சத்ருவுக்கு எங்க கொடுக்குறது? இன்னும் பகைச்சா நம்ம ஒளியில இல்லைங்க, இருள தான் இருக்கிறன்ற யோவான் மிக தெளிவா சொல்றார். ஆகவே நாம் ஒளியில் உள்ள வாழ்க்கையில நாம் இருக்கிறோம் என்றால், ஒளியான ஆண்டவர் நமக்குள்ள இருந்தா சகல நன்மையும் நம்ம தேடி பார்த்தாலங்க நம்மளை தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் வெறுப்பு, கசப்பு, வைராக்கியம் எங்க இருக்கிறதோ, பிரிவினைகள், மார்க்க பேதங்கள்லாம் இன்னைக்கும் இருக்கிறது என்றால் நாம் ஒளியில இல்லை, இருள வாழ்றன்று நம்ம நல்லா நீங்க தெரிந்து கொள்ளுங்க, நன்றாக நீங்க புரிந்து கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியல, நீ எப்படி ஒளியிலே இருக்கிற என்று சொல்ல முடியும்? ஒரு ஏழைக்கு உதவாதவர்கள், நீதிமொழி சொல்லப்படுது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு திருப்ப கொடுப்பார். எத்தனை ஏழைக்கு கொடுக்க போறீங்க? எத்தனை ஏழைக்கு கொடுத்திருக்கிற? ஒரு லிஸ்டை சொல்லி பார்க்கலாம். ஏழை எத்தனை பேருக்கு நீ தாங்கி இருக்கிறாய்? அப்படி தாங்கலன்னா நீ திட்டவட்டமா தெரிந்து கொள், நீ இன்னும் இருளிலே இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி நம்ம ஒளியிலே இருந்தா நாம எதை தேடியும் பார்த்தாலங்க நம்ம ஏன் நீ அது ஒரு சில உலக ஆசீர்வாதத்துக்காக ஓடினே இருக்கிற, ஆண்டவரே துதிக்காம ஓடுற, நல்லது செய்யாத ஓடுற, கட்டாயமா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறதையும் நீதியை நீ தேடினா மற்ற எல்லாம் உனக்கு கூட நான் தருவேன். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாவற்றையும் தருவேன் என்று சொன்னவர். அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் பெரியவர். அப்படி ஆத்துமாக்கெல்லாம் வருங்க, நம்மளை தேடி நல்லவர்கள் என்று சொல்லி வருவாங்க. புறஜாதிகள் நம்ம இடத்துல வந்து பேசுவார்கள். ஒரு கிறிஸ்தவரிடத்தில் ஒரு புறஜாதி வந்து பேசுவதற்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க. ஏன்னா நீங்க சொல்லிடுங்க, ஐயோ அவன்லாம் சத்ரு, அவன்லாம் பிசாசு, அவன்லாம் இது, அவன்லாம் புறஜாதிங்க. நம்ம இடத்துல அவன் நம்மளை பத்தி பேசுறான், ஐயோ அவன் கிறிஸ்தவனா இருந்து இருளே இருக்கிறான், நம்ம அவனுக்கு போத்தலாம். நாம் ஒளியில இருந்தா நம்மளோடு கூட ராஜா வந்து பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த மாசம் கிறிஸ்துமஸ் வரபோது நாமளா ட்ரெஸ் போட்டுக்குவோம், நாமளா நல்லா சாப்பிடுவோம், நாமளா பிரியாணி கொடுப்போம், நமக்கு பிடிச்ச பக்கத்து வீட்டு ரசிக்கப்பட்ட அக்காவை கொடுப்போம், ரசிக்கப்பட்ட அண்ணனை கூப்பிடுவோம், அக்காவை கூப்பிடுவோம், எல்லாருக்கும் நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தியா இருப்போம். எங்கங்க நல்ல நல்ல செயலை நம்ம செய்யறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்பான தேவ ஜனமே, இதெல்லாம் நம்ம சகோதர சிநேகம் நமக்குள்ள இல்லைன்னா நாம் இன்னும் ஒளியில் இல்லைங்க, இருள தான் இருக்கிற என்பதை நீ மறந்து விடாது. நான் அப்படி சொல்லலை, வசனம் சொல்றதான் சொல்றேன். வசனம் சொல்லுது, என்ன நீ படிச்சு பாருங்க. ஆண்டவர் உலகத்துல சொல்ல வந்தது ஒரே காரியம் தாங்க, அன்பு தாங்க விதைச்சாரு. அன்பு தான், அன்பால தான் ஆண்டவர் உலகத்துல இறங்கி வந்தார். அந்த அன்பு இருந்தா நிச்சயமா நாம் ஒளியில இருக்கிறோங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அன்பு செய்யுங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை எப்பொழுதும் ஜெபிங்க. ஆசீர்வாதத்துக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிச்சு பாருங்க. நல்ல நல்ல செயல்களை செய்யுங்க. கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Lord. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. ஓ thank you Lord. அல்லேலூயா. கர்த்தருடைய ஒளியானவர் நமக்குள்ள இருந்தா இந்த எல்லாம் நம்ம தேடி வரும். அதை தான் இந்த வசனம் வலியுறுத்துது. ராஜாக்கள் இடத்துல என்ன பண்ணுவாங்க? நடந்து வருவாங்க. நல்ல செயலை நம்ம செஞ்சோம்னா எல்லாரும் நம்ம தேடி வருவாங்க. இந்த ஏசாயா 60 முழுவதும் நீங்க வாழ்த்து பாருங்க. எல்லாரும் உனக்கு எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து உன் வீட்டை நிரப்புவார், உன்னை நிரப்புவார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதை சரியா செஞ்சா ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் மறவாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து கர்த்தரை எப்பொழுதும் நேரப்பட துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆராதனை விட்டுட்டு எங்கெங்கே ஓடுவாங்க. அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்றதில்லை. எப்படி ஆசீர்வாதம் வரும்? நல்ல செயலம் செய்யறதுல ஆண்டவரையும் துதிக்கிறதுல ஜெபம் பண்றதுலன்னா எப்படி ஒளி உங்ககிட்ட இருக்குதுன்னு நீங்க எப்படி சொல்லிக் கொள்ளுங்க? நம்மளால சொல்ல முடியாது.
நீதிமொழிகள் 8:17 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள். அதிகாலையில் கர்த்தரை தேடனா ஐஸ்வர்யம், கனமும், நிலையான பொருளும், நீதியும் என்னிடத்தில் உண்டு. எல்லாவற்றையும் கர்த்தர் காலையில தான் கொடுக்கிறார். அப்ப நாம் கர்த்தரை தேடனானா கர்த்தரை நம்மை நிரப்ப வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவோம், கர்த்தருக்காக கிரியை செய்வோம். கர்த்தர் இருக்கிற ஒளி நமக்குள்ள இருக்கும். நாம் அநேகரை பற்றி இழுப்போம். ஹல்லேலூயா. வெளிச்சத்துல எப்படி நிறைய புழு பூச்செல்லாம் வருதுல்ல, பூச்சிகள்லாம் பறந்து வருதுல்ல வெளிச்சத்துக்கு, அது மாதிரி உலகத்தில் உள்ள சகல நன்மை, சகல ஆசீர்வாதம், சகல கிரியைகளும் நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவர். ஹல்லேலூயா. ஒரு நாளும் இதை நம்ம மறந்து போகாதபடி, ஒளியான ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய் வீணான காரியங்களில் ஈடுபடுகிற பொழுது ஒளியாய் இருக்கிற ஆண்டவர் நம்மை விட்டு போகிறார். ஆகவே மனிதனுடைய வாழ்க்கை இருளாய் மாறிவிடுகிறது, இருளாய் மாறுகிறது. ஆகவே ஒளி நமக்குள்ள இருக்கிற ஒளியை நம்ம பிரகாசிக்க பண்ணினார் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். கர்த்தர் தாமே நம்மை வெற்றியின் பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை நிலைநிறுத்துவார். கர்த்தர் தாமே நம்ம இந்த கால வேளையில இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுதும் எரிந்து விளக்குற விளக்காய் நம்மையும் அநேகருக்கு வெளிச்சம் தரக்கூடிய மக்களாய், அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாய், எப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்துக்கென்று உயர்த்துகிற, கர்த்தர் நாமத்தை உயர்த்துகிற மக்களாய் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்த முடிய நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.